வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்து நேற்றைக்கு திருப்பியும் வந்து மக்கள் சந்திப்பு வந்து நடத்தியிருக்கிறாரு. அவருடைய சந்திப்பில் செங்கோட்டையன் அவர்களினுடைய ஒரு விஷயங்களையும் இடம்பெற்றிருந்தது. அவர் வந்து பேசின விஷயங்களா இருக்கட்டும், புரட்சி தளபதி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதில் சில தடமாற்றங்கள் எல்லாம் வந்து நோட் பண்ணாங்க. புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்ல வந்தாரு, அப்புறம் தளபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள்னால இந்த ஒரு மாஸ் கிரௌட் வந்து அவர் கிரியேட் பண்ணி தான் வந்து செல்வாக்கு மிக்க நபர் தான் அப்படின்றத காமிச்சிட்டாரு அப்படின்ற நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த சம்பவத்தை பற்றி உங்க பார்வை என்ன மேம்? ஸ்வேதா, ரொம்ப நீளமான கேள்வி. அதில் 2, 3 பதில் இருக்கு. முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 12 மாதத்துக்கு ஒரு தடவையோ தலை காமிக்கிற ஒரு நடிகரை இப்படி அவர் வந்து பேசி அந்த அரை மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடே பேசி கொண்டிருக்கிறது, ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாமா. அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கண்டென்ட் இல்லையா முதல்ல, அல்லது நல்லதை பேசுவதற்கு இங்கே ஆட்கள் இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வருது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரியே மதிப்புக்குரிய ஐயா செங்கோட்டையன் மிக நீண்ட ஒரு அரை நூற்றாண்டு அனுபவம் வாய்ந்தவர். அவர் போய் நின்னதுக்கப்புறம் அந்த கட்சியில் அல்லது அவர் நான் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தை நேற்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசிப்ளின்டு க்ரௌடாக பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் ஒருத்தர் மேலே ஏறி கம்பியில் தொங்க போனார். அப்புறம் நடிகர் அங்கேருந்து உரத்த குரலில் பேசினாருங்கிறதெல்லாம் ஒரு விஷயம். அதனால் எப்போதுமே ஒரு பெரியவர் வழிகாட்டுவது என்பது முக்கியம் அப்படிங்கிற ஒரு பால பாடத்தை அந்த நடிகர் அல்லது தலைவர் நீங்களெல்லாம் கொண்டாடுற மாதிரி அவர் பெற்றுப்பார் நிச்சயமாக. அதை தவிர அரசியல் செய்வதற்கு வெறுமே க்ரௌடு மட்டும் பத்தாது, மாஸ் மட்டும் பத்தாது அப்படிங்கிறதையும் நேற்று அவர் புரிஞ்சிருப்பார். ஏன்னா எல்லாரும் ஊடகம் எல்லாமே பேசுது இல்லை நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அதில் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, இந்த நடிகர் ஸ்கூல்லாம் குழந்தைகள் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போவாங்க தெரியுமா? அப்போது ஒரு வீரபாண்டிய வசனம் பேசுனா தொண்டை கிழிய அப்படியே அந்த உணர்ச்சி பொங்க. அந்த காலத்தில் மேடை நாடகம்லாம் நடக்கும்போது மைக் கிடையாது, அதனால் கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு இவர் கத்துறாரு? தொண்டை கிழிய அப்படியே உணர்ச்சி வேகத்தில் நரம்பு புடைக்க அடி வயிற்றுலேருந்து குரல் எழுப்பி. இன்னும் ட்ராமாவா சினிமாவா? இது அரசியல் களம், அரசியல் மேடை. உன்னோட கொள்கையை நிதானமாக சொல்லு. அதை தவிர சினிமா தியேட்டரில் போய் வசனத்தை பேசி கைதட்டல் வாங்குற மாதிரியே அரசியல் மேடைன்னு நினச்சிக்கிறாரு. நீங்கள்லாம் என்னது ஒன்று, நாங்கள்லாம் மாசு, என்ன பேச்சு? இந்த மாதிரி எதுகை மோனையோட ஒரு வசனத்தை எழுதி கொடுக்குறவங்க சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க, வசனகர்த்தாக்கள். அதே மாதிரி இவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்த வசனத்தை வர்ற வழியில் ஏதோ ஒரு மண்டபத்தில் வாங்கிட்டு வந்துட்ட மாதிரி தான் பேசுகிறாரே தவிர அரசியல் குழப்பங்கள் நிறைய இவருக்கு இருக்குது. இவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது, போக வேண்டிய பாதைகள் இன்னும் நெடுந்தூரம். ஆனால் எடுத்த உடனே எனக்கு சேனம் போட்ட மாதிரி கண்ணுக்கு தெரியறது என்னன்னா, வெறுமே அந்த முதல்வர் நாற்காலி மட்டும்தான் அப்படிங்கிறது. அதை தவிர அவர் எப்படி கண்களை பொத்தி கொண்டிருக்கிறார், வாயை மூடிக்கொண்டிருக்கிறார், காதுகளை மூடிக்கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு அத்தாட்சி தான் நேற்று அவர் பேசினார். ஆனா அவர் சொல்றாரு இல்லையா, இப்ப நீங்க சொல்றீங்க எதுகமோனையா பேசுறாரு, சினிமா டயலாக்ஸ் இல்ல சினிமா மாதிரி அரசியல் செய்யறாரு. அவர் சொல்றாரு என்னுடைய அரசியல், என்னுடைய தொண்டர்கள், நான் அதை பாத்துக்கிறேன், நான் என்ன பேசணும்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்றதையும் அவர் சொன்னார் இல்லையா? ஆமா, யாருமே சொல்லல. நாங்க நீங்க எங்கள்ட்ட கருத்து கேட்கறதுனால நாங்க இதை சொல்றோம். இல்லைன்னா எங்களுக்கு அது தேவையில்லை, புறந்தள்ளிட்டு நாங்க போயிடுவோம். நீங்க கருத்து கேட்கறதுனால நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், ஒரு பேச்சை கேட்குறோம் மேடையில். நாங்கள்லாம் அந்த வீர உரைகள் அல்லது மார்ட்டின் லூதர் கிங் அவரோட அந்த உரை இப்படியாக கேட்டு வளர்ந்தவர்கள். அது மாதிரி சுவாமி விவேகானந்தாவோட உரை, மகாத்மா காந்தியின் உரைகள், நேருவின் உரைகள், இந்திரா காந்தியின் உரைகள் இல்ல இப்படி சொல்றது சரியான போக்கு அரசியல். அதாவது நான் என் அரசியலை பத்தி நீங்க விமர்சிக்காதீங்க, என்னுடைய அரசியல் என்னுடைய பாணி, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றத வந்து விமர்சிக்காதீங்கன்னு சொல்ற அந்த ஒரு அரசியல். இது நீங்க சரியான புள்ளிக்கு வரீங்க. என்னன்னா, இப்படி பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் அங்க சாணியும் வீசப்படும், முட்டையும் வீசப்படும், அழுகிய வாழைப்பழம் வீசப்படும். எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். பொது வாழ்க்கைக்கு வரும்போது நீங்கள் இந்த துணிச்சலோடு வர வேண்டும். நீங்க என்ன விமர்சிக்காதீங்க, நான் கவசம் போட்டுட்டு தான் வருவேன். நான் அது என்னது, கொரோனா காலத்தில் நம்ம ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டோம்ல, அது மாதிரி தான் வருவேன். இதுதான் என்னோட பார்வை. நீங்கள் என்ன யாரும் என்ன, நான் ஏன் எதை பேசலை, இதை பேசலை, நான் ஏன் இப்படி குறைச்சி பேசுகிறேன், ஏன் இப்போ நிறைய பேசுகிறேன் அப்படின்னு எதையுமே கேள்வியை தாங்கக்கூடிய வல்லமையே இல்லாதவர் எப்படி தலைவராக முடியும்?
ஓகே. ஒரு கேள்வியை தாங்கணும், அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தா சொல்லு. உங்ககிட்ட ஜஸ்டிஃபிகேஷனே இல்லைங்கிறத இது காமிக்குது. பாஜகவை வந்து விமர்சனம் பண்ண மாட்டாரு, மத்திய அரசுன்னே சொல்றாரு, பாஜகன்ற பெயர் கூட சொல்ல தயங்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள் இன்றைக்கு எல்லா இணையதளங்கள்லயும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எதிரி யார் அப்படின்றது மக்களுக்கு புரியுது. என்னுடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்து பாஜக அப்படின்றது, என்னுடைய அரசியல் எதிரினோடனே திமுக அப்படின்னு மக்களே சொல்றாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட அந்த இன்டராக்ஷனை சொல்லி இதுக்கு பதில் கொடுக்குறாரோன்ற மாதிரி அதை பார்க்கப்படுது. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னும் சரியா, இன்னும் தெளிவா உங்க கேள்வி வந்திருக்கு இந்த இதுல. என்னன்னா, கொள்கை எதிரி பாஜகன்னு அந்த ரசிகர்கள், அவங்க இன்னும் ரசிகர்கள் தான், தொண்டர்கள்ங்கிற நிலைக்கு வரல, அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த வசனங்களை, விஜயோட வசனங்களை, பாடல்களை கேட்டா சின்ன குழந்தை கூட பேசும், சின்ன குழந்தை கூட சொல்லும்ல, அந்த மாதிரி அந்த வசனத்தை ஊட்டி 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 கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். சரி, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாங்க அந்த ரசிகர்கள் அல்லது அங்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட இவருக்கு இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றேன்? அதை தான் நான் சொன்னேன். கண்ணை மூடிக்கிட்டு, காதை பொத்திக்கிட்டு, வாயை பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான், ஒரு அடிமை நிலையைத்தான் அவருடைய ஈரோட்டு பேச்சு நேத்து காட்டியது. கண்ணு முன்னாடி மிக சமீபத்தில், நீங்க ரொம்ப ஒன்றும் பின்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் போக வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இங்க என்னெல்லாம் நடந்தது மிக சமீபத்தில் 2 விஷயம். ஒன்று எஸ்ஐஆருங்கிறது, அடுத்தது திருப்பரங்குன்ற விஷயம். அப்ப இது 2ஐயும் பத்தியும் நான் கருத்தே சொல்ல மாட்டேன். அப்ப நாளைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு கெடு வாய்ப்பாக உங்களுக்கு அந்த பதவியை, முதல்வர் நாற்காலியை மக்கள் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, கொடுக்க மாட்டாங்கங்கிறது வேற விஷயம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற அந்த மக்கள் நல கொள்கைகளால், மக்கள் நல பணிகளால் இன்னும் 1 நூற்றாண்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இதை கற்பனையில கூட செஞ்சு பார்த்துட்டோம்னு வைங்களேன், இப்படியாக ஒரு பிரச்சனை வருது. எஸ்ஐஆர்னு ஒரு எஸ்ஐஆர் 2ன்னு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வராங்க, அல்லது திருப்பரங்குன்ற மாதிரி இன்னொரு இடத்துல தீபமேத்தனோன்னு வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் நிற்கிது. அப்போ இவர் முதல்வராக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்வாரு? இல்லைப்பா, நான் அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டேன், வாய் பொத்தி இருப்பேன், மத்திய அரசுக்கு நான் வாய் பொத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்வாரா? வாக்கரசியல வந்து கருத்துல கொண்டு இதுக்கெல்லாம் கருத்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாரு. மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கிற வகையில திமுகவும் பாஜகவும் அரசியல் செய்யறாங்கன்றதானே இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் அதை கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களோட புரிதலின்மை தான் காட்டுது. ஓகே. இதுல மதத்தை கொண்டு வந்து திணிக்கின்ற, அவர்களுடைய மதத்தை கொண்டு வந்து திணிக்கின்ற வேலையை பிஜேபி செய்வதை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. நம்மை போன்ற இந்துக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம எழுச்சியை, விடுதலையை, பொருளாதார உயர்வை, கல்வியை, வேலை வாய்ப்பை, முதுகெலும்பை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்துக்கள் அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு நீதி கட்சியில சொன்ன அந்த மேனிஃபெஸ்டோவை தான் நீங்க திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். அது நாள் வரைக்கும் இந்துத்துவ சக்தி தானே தமிழ்நாட்டிலும் கோலோச்சியது. அப்ப அவர்களிடமிருந்து எல்லா வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தது யார்? அப்ப இந்து விரோத கட்சியா திமுக? இல்லையே. இந்து முதலமைச்சர் தானே ஆண்டு கொண்டிருக்கிறார், இந்துக்கள் தானே அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பிற சாதியினரும் இருக்கிறார், பிற மதத்தவர்களும் இருக்கிறார்கள், மத நல்லிணக்கம் இருக்கிறது. ஒன்றியத்துல யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ இவர் அமைச்சராக இருக்கிறார், துணை அமைச்சராக கூட அங்கே காணுமே. அப்ப யாரு மத நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள்? அதனால இங்கே இந்துத்துவாவை கொண்டு வருவது பிஜேபி, இந்துக்களை காப்பாற்றுவது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வித்தியாசம் கூட இவருக்கு புரியல. களத்துல இல்லாதவங்களுக்கும் களத்துல சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தியும் நான் ஏன் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு பாணி இருந்தது இல்லையா? களத்துல இல்லைன்னு அவர் யார சொல்றாரு, களத்துல சம்பந்தம் இல்லாதவங்க யார சொல்றாரு, இதுவே வந்து ஒரு பெரிய டிபேட்டா போய்கிட்டு இருக்கு. நீங்க அதை வந்து அவர் இவரதான் சொல்றாருன்னு பாக்குறீங்களா, இல்ல அந்த ஒரு கருத்து முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவரோட அடிமைத்தனம், அவரோட அச்சம், அவரோட முதுகெலும்பின்மை, அவரோட தெளிவின்மை, அரசியல் முதிர்ச்சியின்மை. பிஜேபி 2026 தேர்தல் களத்துல இல்லைன்னு சொன்னா அவருக்கு அரசியலே புரியல. பிஜேபி தானே தேர்தலையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி சொல்கின்ற அந்த வழிமுறைப்படிதானே தேர்தல் ஆணையமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயமே அவருக்கு புரியலையா? தேர்தல் ஆணையம் முற்ற முழுக்க பிஜேபி அல்லது பிரதமரின் அடிமையாகத்தானே வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதையே புரிஞ்சுக்க தெரியல. அதனால களத்தில் இல்லாதவர்கள்னு இவர் சொல்றாருன்னா அதுவே அரசியல் முதிர்ச்சியின்மை. ஓகே. அது மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னாரு? 2026 களத்தில் இல்லாதவர்கள், களத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள். யார சொல்றாரு சம்பந்தம் இல்லாதவர்கள்னு?
என்டிகேவா பாஜகவான்றது இல்ல, அவர்களுக்கும் ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடும். அவர்களும் மக்களுக்கான ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை வைத்திருப்பார்கள். களத்தில் இல்லாதவர்கள்னா ஏலியன்ஸை தான் சொல்ல முடியும். மீதி எல்லாரும் இன்னைக்கு நாளைக்கே நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு மட்டுமே நான் ஆரம்பிச்சுப்பீங்க. இல்லப்பா, என்னோட மக்கள், என்னை போன்ற இளைஞர்களுக்கு நான் இதை செய்யணும்னு ஆசை இருக்கு, அப்படிதானே சொல்வீங்க. அப்போ உங்களை போன்ற இளைஞர்களுக்கு செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒன்றும் ஏலியன்ஸ்க்கு பண்ணலையே, நீங்க ஒன்றும் ஏலியன் இல்லையே. அப்படி இருந்தா தானே களத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள்னு வரும். ஒருவேளை பாஜக வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் பெரிய அளவுல வாக்கு வங்கி வைக்காத ஒரு கட்சி. சோ அவங்க களத்துக்கும் இங்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், இது வரைக்கும் அவங்க பெருசா வெற்றியை பார்த்ததே கிடையாதுன்றதுனால அவங்கள குறிக்கிறாங்களோ அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல. அது தவிர ஒன்றியத்துல இருக்கக்கூடிய இணை அமைச்சர் இங்க இருந்து போனவர் தானே எல்முருகன். நிதி அமைச்சர் யாரு? அது மாதிரி துணை குடியரசுத் தலைவர் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தாலும் அவர்கள் தமிழர்கள் இல்லை, இந்துத்துவா மக்கள் தான், நாக்பூரின் அடிவரடிகள் தான். அதனால அவங்க தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நன்மையாக ஏதாவது செய்வோம் அல்லது நன்றியாக இருப்போம் நினைக்கவே மாட்டாங்க. இந்த 4 பிஜேபி எம்எல்ஏஸ் கூட திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களின் வாக்கை பயன்படுத்தி தங்களை இந்துத்துவா சக்தியாகத்தான் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். அதனால அவங்கள தமிழ்நாட்டு மக்கள்னு ஏத்துக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா இவர்களும் இங்கே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் இங்க உள்ளவங்க தான், களத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான். அப்ப அது இன்னமும் புரிதலின்மை இருக்கு பாருங்க அவருக்கு. வள்ளுவர் கோட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு. ஈரோடு இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதை கவனிக்கிறத விட்டுட்டு வள்ளுவர் கோட்டத்திலேயே உங்க கவனத்தை வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இப்போ சீரமைச்சதா இருக்கட்டும், இப்ப பராசக்தி அந்த படத்து இது வச்சு அங்க கண்காட்சி எல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப படக்குழுவினர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த படம் வந்து இன்னொரு விஷயம், அந்த படத்தை வைத்து ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்க, விமர்சனம்ன்றதை விட ஒரு சர்ச்சை அப்படின்னா, ஜனநாயகன் படமும் பராசக்தியும் ஒரே இதுல ரிலீஸ் ஆகுது. அதனால ஜனநாயகன் விஜய் படத்துக்கு எதிராக வரக்கூடிய பராசக்தியை பூம் பண்ணுது அரசு வள்ளுவர் கோட்டை அப்படின்ற அந்த ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாரோன்ற பார்வை இருக்கு. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இதுல மிக முக்கியமா ஈரோட்டு பிரச்சனைகள் என்பது தனியாக கவனிக்க வேண்டியது. அங்க உள்ள காளிங்கராயன் கால்வாய்ங்கிறது எப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்கதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம பேசிட்டு இருக்காரு. பொதுவாக அந்த கொங்கு பகுதி என்பதே அங்கே உள்ள பெருந்தனக்காரர்கள் அல்ல, அங்கே உள்ள மக்கள் எல்லோருமே தங்கள் பகுதிக்கு ஏதாவது தாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனைப்புல இருக்கிறவங்க தான். அப்படியாகத்தான் ஒரு தனியார் காளிங்கராயர் என்கின்ற அந்த தனியார் ஜமீன்தார் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் அவருடைய கண்காணிப்பில், அவருடைய மேற்பார்வையில், அவருடைய பேரன்பில் மக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டது அந்த காளிங்கராயன் கால்வாய். அது கொங்கு பகுதிக்கு மிகச்சிறந்த நீர்ப்பாசனமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. அது மாதிரி மஞ்சளை பற்றி மஞ்சள் புடவை கட்டி கொண்டுன்னெல்லாம் சொல்கிறாரு. அப்போ மஞ்சள் புடவை கட்டாதவர்கள் அமங்கலிகளா? அப்போ அந்த சிந்தனை இன்னும் அவருக்கு வேரோடி போயிருக்கா? அல்லது பெண்கள் ஆண்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும், அப்போதுதான் நீங்கள் பெண்களாக மதிக்கப்படுவீர்கள், ஆண்கள் கணவர்கள் இறந்த பிறகு நீங்க மஞ்சள் புடவை கட்டக்கூடாது, இப்படியான பிற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் ஈரோட்டு மண்ணில் நின்று சொல்றார். தந்தை பெரியார் இதற்கு எதிராகத்தான் போராடி அந்த பார்ப்பனர் குடும்பத்து பெண்களை கூட முன்னேற வைத்தார். இல்லைன்னா அவங்க இன்னமும் மொட்டை பாப்பாத்தியா தான் உட்கார்ந்துருக்கணும், நாற்படவை கட்டிக்கிட்டு தலையில முக்காடு போட்டுக்கிட்டு வெளியிலே வர முடியாது சமையலர். அவர்களும் இன்றைக்கு வெளியே சுதந்திரமாக வந்திருக்கிறார்கள்னா அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்முடைய தந்தை பெரியார் போராடினார்ங்கிற அந்த வரலாறுலாம் மறந்து போய் மஞ்சள் முகமே வருக, சிகப்பு முகமே வருகன்னா அப்ப கருத்த தோல் உடையவர்கள் தீண்டத்தகாதவர்களா, திராவிடர்கள் இல்லையா, இப்படியான பல சிந்தனைகள்லாம் நம்ம கேள்வி வருது. இது நீங்க கேட்டதுனால நாங்க சொல்றோம் இவ்வளவு தூரம் டீகோட் பண்ணி. ஸோ எனவே ஈரோட்டு பேச்சில் இருக்கும்போது அங்கே உள்ள பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, எளிய மக்களின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்த தந்தை பெரியார் இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு வள்ளுவர் கோட்டத்தை இழுக்கிறார். வள்ளுவர் என்பவர் நம்முடைய தமிழ் மண்ணின் அடையாளம், தமிழ் மக்கள் உலக பொதுமறையாக வள்ளுவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதையும் கொச்சைப்படுத்துகிறார். ஆனா அந்த இடத்துல அந்த பராசக்தி படத்தை தான் இன்டைரக்டா அவர் காயின் பண்றாரோன்றது தானே. அப்ப நீ இன்னொரு நடிகரை தானே உன்னுடைய எதிரியா வச்சிட்டு இருக்க. இல்ல, அரசாங்கம் வந்து அதை வந்து ஊக்குவிக்குது, இவருடைய படத்தை வந்து எதிராக வந்து இல்ல, அந்த வள்ளுவர் கோட்டத்தை இப்போ தனியாரும் பயன்படுத்தலாம். அது ஒரு அழகான அரங்கமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நிறைய கலைப்பொருட்கள் கண்காட்சி எல்லாம் அங்கே நடக்கும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஆர்டிசான்ஸ் கலைஞர்கள்லாம் வந்து தங்களுடைய கலைப்பொருளை, புடவைகளை, நகைகளை எல்லாம் விற்கின்ற ஒரு இடமாகத்தானே அதை உருவாக்கி வைத்திருக்கிறோம். எனவே ஒரு இடம் உருவாகுதுன்னா அதன் மூலமாக சமூகம் பயன்பெற வேண்டும், அங்கே கலாச்சார பாலம் உருவாக வேண்டும், பண்பாடு
மற்ற மாநிலங்களின் பண்பாடெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தானே வள்ளுவரே பேசுறாரு. வள்ளுவரே சமத்துவம் பிறப்பொக்கும் எல்லா உயிரும் சொன்னதே வள்ளுவர் தானே. அது வள்ளுவருக்காக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி வைத்திருக்கின்ற காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு வள்ளுவர் கோட்டத்தை ஒருவர் கொச்சைப்படுத்துகிறார். அப்ப நீங்க இதை கேட்க விட்டீங்களே. என்னன்னா மகாத்மா காந்தி நரேகா, எம்ஜி நரேகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தியின் பெயரால் இருந்தது. அதை இல்லாமல் ஆக்கி இருக்கிறாங்களே. உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப பேரை மாத்துறதுதான் பிரச்சனையா? நீ ஏன் பிஜேபியை பார்த்து அவரால் கேட்க முடியவில்லை? ஆனா அத ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார் அவர்கள் வந்து அத வந்து அத பத்தி அவர் பேசியிருக்கிறாரே. அவர் என்ன பேசணும்? இப்ப நான் கூட தான் பல விஷயம் பேசுவேன். அதுக்காக தலைவர் பேசுகிற மாதிரி ஆயிடுமா? தலைவர் ஒரு வார்த்தை, எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொல்லணும்னா அதுக்கான வெயிட்டேஜ் என்ன? அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஆண்டாள் பிரியதர்ஷினி பேசணுமா இல்லை எங்களுடைய தலைவர் பேசணுமா? அந்த வித்தியாசம் இருக்குல்ல. நானும் பேசுவேன், பட் வெயிட்டேஜ் எதுக்கு? வெயிட்டேஜ் எதுக்கு? முதல்ல இந்த தெளிவை பெறுங்கள் இளைஞர்களே. ஒருத்தர் பேசிட்டாரு, அதனால இவர் பேசலைன்னா என்ன? இல்ல, யார் பேசணுமோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும். நீ ஸ்வேதாவும் ஆண்டாள் பிரியதர்ஷினி சொல்றது வேற, தலைவர்கள் சொல்லுவது என்பது வேறு. அவர்களுடைய கருத்தை நாம் உள்வாங்கி நாமும் பரவி பேசலாம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்றது தான் ஃபைனல். ஒரு சுவாமி விவேகானந்தாவோட கருத்தை தானே இன்னும் பேசிட்டு இருக்கோம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை தானே இன்னும் பேசுறோம். மகாத்மா காந்தி சொன்னப்புறம் தானே தீண்டாமைக்கு எதிர்ப்பாக நம்ம தமிழ் மக்கள் எப்போதுமே தீண்டாமைக்கு எதிர்ப்பு தான். ஆனால் மகாத்மா காந்தி சொன்ன பின்பு எத்தனை காந்தியவாதிகளை தமிழ்நாடு உருவாக்கியது. எனவே யார் சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம். இந்த சால்ஜாப்பு இல்ல அவரும் பேசிட்டார், அவரும் பேசினார், அவ்வளவுதானே தவிர தலைவர் பேசினாரா? இல்ல. அப்ப மகாத்மா காந்தியை காவு வாங்குகின்ற பிஜேபி, மகாத்மா காந்தி என்கின்ற பெயரை நம்முடைய சிந்தனையிலிருந்து மறைக்கின்ற அழிக்கின்ற பிஜேபி, அதை பற்றி கேட்பதற்கு ஒரு நடிகருக்கு துணிவில்லை, துப்பில்லை. தொண்டை புடைக்க, நரம்பு புடைக்க, எதுக்குயா கத்துற? இப்போ மைக்கு நம்ம போட்டிருக்கோம், இயல்பா தானே பேசுறோம். ஓ அப்படி நான் பேசுறோம், இயல்பாக ஒரு கான்வர்சேஷன். நீங்க அந்த வந்த அத்தனை பேருக்கும் அவர் இயல்பா மைக்ல பேசினாலே கேட்டிருக்கோம். இந்த எமோஷனை கடத்துறாரு அப்படின்ற எமோஷனை கடத்தலாம் அது. ஆனா எப்படி நடிக்கிற மாதிரியே இருக்கு. அங்க ஒரு இயக்குனர் இருந்திருந்தாலும் வைங்க, நேத்து மேடையில தம்பி நிறுத்துப்பா, இந்த இவ்வளோ வாங்காதீங்க, வாங்கின காசுக்கு அதிகமா கூவாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ்வளோ எமோஷன் வேண்டாம். மணிரத்னம் படத்துல எல்லாம் எமோஷனே இல்லாமல் சட்டுலாம் பண்றாங்க. அது மாதிரிதான் இப்போ அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே தெரியல. ஆதவர்ஜுனா பேசையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க மேம். அவர் வந்து பெரியாரை பற்றி தந்தை பெரியார் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பெரியார் அவர்களை உயர்த்தி தான் அவங்க பேசினாங்க. ஆனா அது திமுக வந்து சொல்றதுக்கு வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரி, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னே தெரியாது, அவர் வந்து பெரியாரினுடைய வாரிசா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தலைவர் எப்படி தற்குறியோ அதே மாதிரி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நபர்களும் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு சாட்சி தான் இது. எங்களுடைய இளம் தலைவர் அல்லது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், அவர் பெரியாரின் வாரிசு இல்லை என்றால், அவர் பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால், வேறு யார் பேசுவதற்கு தகுதி இருக்கு? முதல்ல அதை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அந்த கண்ணகிபுரம் கார்த்திகா என்கின்ற பெண், இந்த மாதிரியான எளிய குடும்பத்து பெண்கள், தூய்மை தொழிலாளி, அவங்க அம்மா, அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரியான எளிய பின்புலம், இந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா அதனால நான் இதை கோட் பண்றேன்னு இல்லை. இவர்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு கூட கண்ணகிபுரம் போன்ற பகுதிகளில் உலகத்தரம் வாய்ந்த அந்த விளையாட்டு மேடைகள் அல்லது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய வசதிகள், இது எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருப்பது யாரு? அதே மாதிரி அந்த சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டின் சிறப்பு திட்டங்கள் துறையின் அமைச்சராகவும் நம்முடைய துணை முதலமைச்சர் தான் இருக்கிறார். அதன் மூலமாக அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை எவ்வளவு தூரம் உருவாக்கி அவர்களுக்கான கடன் உதவியை 20 லட்சம் என்று கொண்டு வந்து உயர்த்தி இருக்கிறார் என்றால் இதெல்லாம் சமூக நீதி இல்லையா? அது மாதிரி மகளிர் உரிமை தொகை இவருடைய திட்டத்தால், இவருடைய சிறப்பு திட்ட உருவாக்கத்தால் வந்தது. ஆனா இதெல்லாம் ஓசின்னு சொல்லி மக்களை கொச்சப்படுத்துறாங்கன்றதையும் அங்க அட்ரஸ் பண்றாரு இல்லையா? அதை மறுக்க முடியாது இல்லையா மேம்?
ஓசின்னு நீங்க எதை கொச்சப்படுத்துறீங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்க லாட்டரிய மக்களுக்கு கொடுத்து ஒரு லாட்டரிக்கு ஜெயிக்க வச்சு மீதி 100 லாட்டரியை ஏமாத்தி அந்த பணத்தை நீங்க தானே வாங்கிட்டு போறீங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தானே அவரு. அப்ப நீங்க ஏமாத்தலையா? நீங்க ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில கொடுக்கறதுக்கு மீதி 99 பேர்கிட்ட பணம் வாங்கி அவங்கள ஏமாத்துறீங்கன்னு நாங்க சொல்லலாம்ல. அதனால இது ஓசி. அப்போ இதை ஓசின்னு சொன்னார்னா அவருக்கு சமூக நீதியின் அடையாளமே தெரியல. இப்ப நான் 5.5 அடி இருக்கேன், இன்னொருத்தர் 5 அடி தான் இருக்காங்க. அப்படின்னா அவங்களை எனக்கு ஈக்குவலா கொண்டு வரதுக்கு கீழே ஏதாவது ஒரு உயரம் கொடுக்கணும்ல. அப்போ அந்த உயரத்தை தான் நாங்கள் கல்வியாக கொடுக்கிறோம், வேலை வாய்ப்பாக ஓசின்னு கொடுக்கிறோம். சொன்னதே திமுகவை சேர்ந்தவர்கள் தானேன்றதானே இங்க விமர்சன பொருளா மாறினதே. ஆமா, அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னது. ஆனா இதை ஓசி என்று எப்படி சொல்ல வேண்டும் என்றால் யோசி என்று கூட சொல்லலாம். இதை யோசித்துப்பார். அதை திரும்பவும் நாங்க சொல்றோம், இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வச்சு நீங்க லிப்ஸ்டிக் வாங்க போறீங்களா, கண்மை வாங்க போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க, எதிர்கட்சியில் இருக்காங்க. அவங்க லிப்ஸ்டிக்கும் வாங்கலாம், கண்மையும் வாங்கலாம். இதற்கு முன்னோட்டம் எங்க தெரியுமா இருக்கு? நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எளிய குடும்பங்களுக்கெல்லாம் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாருல்ல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலகட்டம் இருந்தது ஸ்வேதா. எப்போ என்னன்னா, அப்போ பணக்காரர்கள் வீட்டில் தான் டிவி இருக்கும். செய்தி பரிமாற்றம்னாலே பணக்காரர்கள் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். செய்திகளை எளியவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் டீ கடையில் இல்லை சலூன் கடையில் தான் இருந்தது. எல்லாருக்கும் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. அதனால் அவர்களுக்கு உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு அறுக்கப்பட்டது. அந்த மாதிரி நேரத்தில் சமூக நீதியாக ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு வரும்போது அந்த பணக்காரர்கள் சந்தோஷமாக அனுபவித்த அந்த பொழுதுபோக்கையும் அவர்கள் பெற்றார்கள், செய்திகளையும் அவர்கள் பெற்றார்கள். இப்போது திரைத்துறையில் கோலோச்சு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். அதற்கு துவக்கம் நம்முடைய முத்தமிழறிஞரின் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. அப்படிங்கிறது சமூக நீதியா இல்லையா? அப்படியாகத்தான் சமூக நீதியை நம்முடைய துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கார். எளியவர்கள் எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில ஒரு அம்மா பேசுறாங்க, நான் உள்ள போய் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, நான் சாதாரணமா பூ தான் வித்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் கிடைத்திருக்கிறது, கடன் உதவி கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு சாதாரண பூ விற்கிற பெண்மணியை பேங்க்ல போனா 1000 கேள்வி கேட்பாங்க. உங்ககிட்ட இது இருக்கா, அது இருக்கா, இப்படியா அப்படியா அப்படின்னு. அது மாதிரி இல்லாமல் அந்த மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கிறார்ல. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறார், மீனை பிடிச்சு கொடுக்கல, மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கின்றார், ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கின்றார் என்னும்போது அதுதான் சமூக நீதி. அப்போ ஆதவ அர்ஜுனா அந்த நாலேஜும் இல்லை, அந்த விஸ்டமும் இல்லை, அர்ஜுனன்கிற பேரை வைத்திருக்கிறாரே தவிர அவருக்கு எந்த ஞானமும் இல்லைங்கிறத தான் அவரோட பேச்சு காட்டுது. ஓகே, தொடர்ந்து இப்போ எம்ஜிஆர் அவர்களையும் ஏத்துக்கிறாங்க, அண்ணா அவர்களை ஏத்துக்கிறாங்க, ஆனா கலைஞர் அவர்களை வந்து ஏத்துக்கிறது மறுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களை கூட வந்து நேரடியா ஏத்துக்கலனாலும் செங்கோட்டையன் அவர்களுடைய பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்குன்றப்போ அவங்கள கூட ஏத்துக்கிறாங்க. கலைஞர் அவர்களை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க ஒரு பக்கம். ஸோ இப்போ வந்து அதிமுகவை இடத்தை தான் பிடிக்கணும்னு சொல்லி விஜய் வந்து நகர்றாரு. திமுக விசஸ் டிவிகே, திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை தான் வந்து திருப்பி திருப்பி சொல்றது. அதிமுகவை தான் இந்த மீட்டிங்ல வந்து அடிக்கிறாரே தவிர திமுகவை கூட இது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அம்மையார் ஜெயலலிதாவை கூட ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நீங்க அழகா அந்த வார்த்தையை சொல்றீங்க. அவரை கூட ஏற்றுக்கொள்கிறார்ங்கிறது தான் அதுல விஷயமே. ஏன்னா சனாதனர்களுக்கு தான் அடிமையாக இருக்கிறேன், பார்ப்பனர்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்னு விஜய் மறைமுகமா சொல்றார். பார்ப்பனர்கள் கொண்டாடுகின்ற ஒரு தலைவி தான் அம்மையார் ஜெயலலிதா. அவர்கள் மீது 1000 ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம், குற்றவாளி என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட ஒரே முதலமைச்சர் அம்மையார் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பார்ப்பனர்கள் அம்மையாரை இன்னமும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்ப்பனர்களின் வாக்குகள் தனக்கு வராமல் இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஜாக்கிரதை உணர்வில் தான் அம்மையாரை கூட விஜய் சேர்த்து கொள்கிறார். ஆனால் கலைஞரை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கலைஞரே ஒரு முறை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கார், ஹண்டே அவர்கள் இது 3ஆம் தர அரசு என்று எள்ளி நகையாடிய போது முத்தமிழறிஞர் கலைஞர் உடனே எழுந்து நின்று, ஐயா இது 3ஆம் தர அரசுன்னு சொல்றீங்க, 3ஆம் தர அரசு இல்லை 4ஆம் தர அரசுன்னு சொல்லுங்க, எங்களோட அரசு 4ஆம் தர அரசு அப்படின்னு சொன்னார். எதுக்காக அப்படின்னா, இந்த பார்ப்பனர்கள் இந்துத்துவ சக்திகள் மனு நீதியை பேசுகின்றவர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, பார்ப்பனர்கள்லாம் பிரம்மாவின் முகத்தில் பிறந்தவர்கள்,
மற்றவர்கள்லாம் வைஷ்யர், சத்திரியர், சூத்திரர், அருந்ததியர், பெண்கள் எல்லோரும் தோளுக்கு கீழே பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலுக்கு கீழே பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள்னு வகைப்படுத்துறாங்கல்ல. அப்படியான வகைப்பாட்டில் வருகின்றவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால இவருடைய சாதி பாகுபாடு நல்லா தெரியுது. வேற ஒண்ணுமே இல்லை. பார்ப்பனராக இருந்தால் கொண்டாடுவேன், இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் நான் எள்ளி நகையாடுவேன், உன்னை தூற்றுவேன் அப்படிங்கிற வன்மம், சாதி வன்மத்தை விஜய் கக்குகிறார். அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயலலிதா ஜெயிப்பதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா காலம் காலமாக அவர்களுக்கு இசை, நடனம் அல்லது ஆளுமை தன்மை, கல்வி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எதுவுமே இல்லாம ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர், எதுவுமே வாய்ப்பு இல்லாத ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் தானாகவே சுயம்புவாகவே தன்னை உருவாக்கிட்டு வந்து நின்று ஜெயிச்சார்ல, அது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் எப்போதும் கொச்சைப்படுத்துவார்கள். இந்த பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்களை கண்டால் பிரதமருக்கும் ஆகாது, விஜய்க்கும் ஆகாது என்பது நன்றாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதனால்தான் விஜய் பிரதமரின் காலை வருடி கொண்டிருக்கிறார். அவர்கள் விஜயை இன்னமும் முசுப்பி விட்டு கொண்டிருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி மேம், இந்த முறை அதிமுகவினுடைய எதிர்கட்சி இடமோ அப்படின்ற அந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்றதுக்கு தாவேகா வந்து முயற்சி செய்யறாங்க. அதுல அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? நம்ம அரசியலுக்கு யார் வந்தாலும் நமக்கு அதை பற்றி எந்த கவலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை பற்றி எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரவர் உரிமை, இந்திய சுதந்திர நாட்டில் அவரவர்க்கான உரிமை. ஆனால் வரும்போது நீங்கள் யாருக்காக செயலாற்ற வருகிறீர்கள், என்ன உங்களுடைய கருத்தியல், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் எந்த மாநிலத்திலிருந்து அரசியல் செய்ய விரும்புகிறீர்கள், அந்த மாநிலத்தின் பிரச்சனைகள் என்ன, அந்த மாநிலத்தை ஒன்றியம் எப்படி நடத்துகிறது, அல்லது அந்த மாநிலத்து மக்கள் விரோதமாக ஒன்றியம் எப்படி செயலாற்றுகிறது. நீங்கள் பிஜேபி அப்படியே தமிழ்நாட்டு பார்டரை விட்டு வெளியில் வச்சுட்டு நான் இப்படி தான் அரசியல் செய்வேன்னு சொன்னால் இது தற்குறித்தனம் தானே. பிஜேபி தான் இந்தியாவை ஆளுகிறதுங்கிற போது பிஜேபியின் கொள்கைகள் தமிழ்நாட்டையும் பாதிக்கும். அப்படின்னா அதை பற்றி நான் கருத்தே சொல்ல மாட்டேன். எதை பேசணுமோ என்னோட விஷயம். இது வந்து நீங்கள் நடிக்கிற சினிமா இல்லை. உங்களுக்கு ஏற்ற கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற இயக்குனரை தேர்ந்தெடுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற கதாநாயகியை தேர்ந்தெடுக்கலாம், இசையமைப்பாளரை தேர்ந்தெடுக்கலாம். அரசியல் வந்து நீங்கள் இதைத்தான் பேசுவேன் அப்படின்னு வர முடியாது. 360 டிகிரியில் பிரச்சனைகள் வரும். அந்த 360 டிகிரிக்கும் உங்களைத்தான் நம்புவார்கள். ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி பேச மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன்னா இது என்ன, எப்படி விட்டுவிட முடியும் அப்படி பொறுப்பு இல்லாமல்? அது பொறுப்பற்ற தன்மை. செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணி நிரம்புது, திறந்து விடணும், அப்போதான் சென்னையை காப்பாற்ற முடியும்னா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அதனால யாருமே போய் எழுப்ப முடியல அம்மையாருன்னு. அந்த ஏரி உடைந்து சென்னை மூழ்கியதெல்லாம் தெரியும்ல. இல்லைப்பா பேரிடர் பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் உங்களுடைய பிரச்சனை தான். சாலையில் இறங்கி போராடுகின்றவர்களும் உங்களுடைய பிரச்சனை தான். கல்வி உங்களுடைய பிரச்சனை, வேலைவாய்ப்பு உங்களுடைய பிரச்சனை, மகளிர் பாதுகாப்பு உங்களுடைய பிரச்சனை. இதெல்லாம் வேண்டாம். பைஃபர்கேட் பண்ண முடியாது அரசியலில். அப்போ உங்களுடைய முதிர்ச்சியின்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல எனக்கு அரசியல் தெளிவின்மை இருக்குங்கிறத ஏற்றுக்கோங்க. பின்னாடி நம்ம இப்போ ஃப்ளெக்ஸில் வச்சுருக்க மாதிரி வரிசையாக அரசியல் தலைவர்கள் படத்தை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொந்தம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்கிறதுனால மட்டும் உங்களுக்கு சிறப்பான தகுதி எதுவும் வரல. தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு பங்களித்த எல்லோரையும் நீங்கள் கொண்டாடலாம். ஆனால் உங்களுடைய கருத்தியல் என்ன, அதை முதல்ல தெளிவுபடுத்தணும். அது இல்லாமல் நான் அரசியலுக்கு வரேன்னா புலி வருதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது தவிர நான் இதை நிறைய இடங்களில் சொல்லிட்டேன், பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போயிடும்னு நினச்சிக்கணும். அது மாதிரி இவர் ஒரு காட்டு பூனை, கண்ணை மூடிக்கிட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தா ஓ தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது புரியாமல் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, செய்தித்தாள் படிக்கிறது இல்லை, செய்திகள் கேட்கறது இல்லை, எந்த விதத்திலையும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகாமல் யாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கறத வச்சு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கின்ற அந்த ஒற்றை வழக்கத்தை தான் அரசியல் பேச்சாக செய்து கொண்டிருக்கிறார் விஜய். ஓகே, ஒன்றியம் தானே ரிப்போர்ட் கொடுக்குது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் அப்படின்னு. அதை கூட இவர் படிக்கலையா? நாமளா ரிப்போர்ட் எழுதிக்கிறோம், ஒன்றியத்தோட துறைகள் தானே கொடுக்குது. அது மாதிரி நேற்று வந்த ரிப்போர்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பதிவு அறிக்கை வந்திருக்கு. அதில் மிக அதிகமாக பெண்களுக்கு எதிராக வன்புணர்வுகள் வன்கொடுமைகள் நடக்கின்ற மாநிலத்தோட பட்டியல்.
அதுல முக்கியமா 20-25 வரைக்கும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் தான் வருது. முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கு. தமிழ்நாடு 25ஐ தாண்டி இருக்கு. அப்படிங்கும் அந்த நிலை அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள்லாம் பாதுகாப்பா இருக்கீங்களாமா, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா அங்க வந்த பெண்கள் பேசுற பேச்சு எனக்கு அந்த பெண்களை எல்லாம் இவங்க புதுமை பெண்களா இல்லை என்னன்னு சொல்ல தெரியல. ஒரு பொண்ணு சொல்றா, நான் எக்ஸாம் எனக்கு இன்னைக்கு, அந்த எக்ஸாமை கூட விட்டுட்டு நான் நடிகை விஜயை பார்க்க வந்தேன். யாருமே நான் அவரை கேட்க வந்தேன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, பார்க்க வந்தேன்னு தான் சொல்றாங்க. பார்த்து விட்டால் ஜென்ம சாபல்யம். இன்னொரு பொண்ணு சொல்றா, எங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, விஜய்க்கு போடலைன்னா நான் சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன். இது என்ன தரம், தரமான பேச்சா இது? இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, நான் காலங்காலமா விஜயை தான் காதலிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. பெண் நேசம் என்பது வேறு விஷயம், அது வேற வித தளத்துல விவாதிக்க வேண்டியது. ஆனால் ஒரு அரசியல் தலைவரை இந்த நோக்கில் தான் நீங்க காம பார்வை தான் பார்க்கிறீர்கள் அப்படிங்கும்போது, பெண்களும் அதற்கு தான் வருகிறார்கள் என்று சொல்லும்போது, இதை நீங்க எப்படி அரசியல் கட்சின்னு ஒத்துக்க முடியும்? அவரை எப்படி அரசியல் தலைவர்னு ஒத்துக்க முடியும்? ஈரோட்டில் அவர் பேசிய அந்த 25 நிமிஷத்தை ஒரு தரமான அரசியல் பேச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? 25% 30% வாக்கு இருக்குன்னுலாம் வந்து சொல்றாங்க. எவ்வளவு இருக்கும்? நீங்க அதை அரசியல் கட்சியாவே இருக்க மறுக்கிறீங்க. அப்போ இது ஒரு இந்த அவங்க ஒரு சொல்றது நீங்க வந்து இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க எவ்வளவு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வாக்கு வங்கியை பற்றிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே மாற வேண்டிய ஒரு விஷயம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச போது முற்ற முழுக்க இளைஞர் பட்டாளம் தான். பேரறிஞர் அண்ணா 40கள்ல இருந்தாரு. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரா 25 வயசு, பேராசிரியர் அன்பழகன்லாம் அந்த 25-24 வயசுகள்ல இருந்தவங்க தான். ஆனா கொள்கை தெளிவு இருந்தது இல்ல, சமூகத்துக்காக இதை பண்ணணும், பெண் உரிமைக்காக இதை பண்ணணும், அந்த பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத தமிழர்களுக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும்னு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க திட்டம் போட்டாங்கல்ல, கொள்கை வடிவமைத்தாங்கல்ல. அத மாதிரி வராம தற்குறிகளை கூட்டமாக வைத்துக்கொண்டு, இன்னொன்னு சொல்லவா, நான் சின்ன வயசுல டாடன்டன் நகர்னு ஒரு இடத்துல இருந்தோம், சைதாப்பேட்டில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். அங்க ஒரு முறை சில்க் ஸ்மிதா வந்துட்டாங்கம்மா. ஐயோ, அங்க குவார்ட்டர்ஸ்ல இருந்தவங்களை தாண்டி சைதாப்பேட்டையில இருந்த எல்லா மக்களும் கூடி கும்மி அடிச்சாங்க, சில்க் ஸ்மிதாவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு. அந்த மாதிரியான கூட்டம் நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ காலம் காலமா வர்றதுதான். அதை உங்களுடைய கருத்தியல் மூலமாகத்தான் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், கருத்தியல் மூலமாகத்தான் அவர்களை அரசியல் படுத்த வேண்டும், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போகணுமே தவிர, கரண்ட் கம்பத்துல ஏறுறவன், மைக் கம்பத்துல ஏறுறவன், தாவி குதிக்கிறவன், அப்புறம் உங்களை போன்ற செய்தியாளர்கள் போனால் அவங்க கட்சி கொடியை உங்கள் கழுத்தில் போடுறவன், தெளிவில்லாதவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் காட்டுவது கூட்டம். அது கூட்டம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அரசியல் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வருத்தமாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தா. ஏன்னா இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்த ஒரு கூட்டமாக, அப்போ இவ்வளோ காலம் தமிழ்நாட்டு தலைவர்கள் போராடி இவர்களை மேம்படுத்தி இருக்கோம்னு நினைக்கிறோம்ல, அதையும் தாண்டி தரம் உயர்த்த வேண்டியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தரம் உயர வேண்டாம், இப்படியே இருந்தால்தான் எனக்கு மரியாதை என்று அவர்களுடைய தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் நேற்று திரும்ப திரும்ப கேட்குறாரு மக்கள்கிட்ட, நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டீங்கள்ல அப்படின்னு. மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் போக மாட்டோன்னு. மக்கள் போகலை, ஆனால் இவர் ஓடிவிட்டார், ஓடி போய்விட்டார், விஜய் ஓடி போய்விட்டார். 41 உயிரை துள்ள துடிக்க காவு கொடுத்து, கண்ணு முன்னாடி காவு கொடுத்து, அவர்கள் மரண ஓலத்தை எல்லாம் கேட்காத மாதிரி ஓடி போனவர் இப்போது மீண்டும் மக்களிடம் வந்து நின்று பசப்பு வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். டீகோட் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, செய்வோம் தொடர்ந்து. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. விஜய் அவர்களுடைய பேச்சுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி. நன்றிப்பா.